அந்நிய முதலீட்டாளர்கள் விற்கிறாங்கன்னு நம்ம எல்லா சேனல்லையும் பார்க்குறோம், எல்லாரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்நிய முதலீட்டாளர்கள் கேஷ் மார்க்கெட்டில் விற்கிறாங்க, பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஐபிஓக்கு வராங்க, சில ஸ்டாக்ஸை வாங்குறாங்க. ஆனால் எதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஓவராலாக நெட் செல். அதுக்கு ஈக்குவலாக போட்டி போட்டுக்கிட்டு இந்த கடந்த 1.5-2 வருஷமாக நம்ம உள்நாட்டு முதலீட்டாளருக்கு நம்ம கொடுக்குற எஸ்ஐபி, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் முடிச்சு நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸு வாங்கிக்கிட்டு பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஒன்று, இந்த மார்க்கெட்டு 21,000 கீழே உடையணும். உடைய விடமாட்டான் யார்? நம்ம டொமஸ்டிக். இறங்க விடாமல் மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்க? ஓவர் ப்ரைஸாக இருக்குது நிப்டி, அதனால் நாங்கள் வெளியில் போகிறோம், லாபத்தை பதிவு. அவன் யாருமே நஷ்டத்துக்கு வியாபாரம் செய்ய மாட்டாங்க. அவங்க கீழே வாங்கியிருப்பாங்க, மார்க்கெட்டு 15,000 வாங்கியிருப்பாங்க, இப்போ அவங்க விற்கிறாங்க லாபத்துக்கு. இப்போ அவங்க விற்கிறது யாரோ ஒருத்தர் வாங்கி தானே ஆனோம், நம்ம டொமஸ்டிக் வாங்குறாங்க. எந்த ஒரு பொருளுமே இருக்கட்டும், ஒரு பொருள் யாருக்கு தேவையில்லை என்றால் அவங்க கொடுக்குற போது தேவையானவங்க வாங்கிக்கிறாங்க. அப்போது தேவையில்லைன்னு விற்கிறவன் லாபத்துக்கு விற்கிறான், தேவையாக இருக்கிறவன் வாங்குறவன் லாபத்தை எதிர்பார்த்து வாங்குறான். அப்போ இவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறவர்களையும் இவன் இறங்க விடுவானா? இறங்க விடுவான். இதுதாம்மா யதார்த்தமான உண்மை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தங்கம் கன்சாலிடேஷன், மார்க்கெட்டும் கன்சாலிடேஷன். இந்த கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது மேலேயும் போல கீழையும் போல. என்னுடைய கணிப்பு, என்னுடைய பார்வை, என்னுடைய புரிதல் 24,300 பிரேக் அவுட் ஆனால் மட்டும் முதலீட்டாளர்கள் பகுதி பகுதியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிரீன் சிக்னல். எங்கே முந்தா நாள் போனால் கிட்டத்தட்ட நெருங்கி 24,200 தாண்டுன்னு பார்த்தோம், ஒன்று நோஸ் டைவ் அடிச்சாச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி உலக செய்திகள் சாதகமாக. இதை இடையில இன்னொரு பின்னணியில் நான் ஒரு நியூஸ் படித்தேன். ரஷ்யா உக்ரைன் வாரி இப்போ கொஞ்சம் தீவிரம் ஆயிருக்கு. இப்போ இந்த 2 நாளில் கொஞ்சம் தீவிரம் ஆயிருக்கு. அப்போ அதனுடைய ரிப்பர்குஷன் இருக்க தானே செய்யும். இது ஒரு பக்கம். அப்போ ருப்பி பார்த்தீங்கன்னாக்கா இந்த போன வாரத்தில் இந்த ஆயில் கூல் ஆஃப் ஆனதுனால ருப்பி கொஞ்சம் அப்ரிசியேஷன் ஆயிடுது. இதுதான் இந்த கடந்த வாரத்தில் நடந்த நிகழ்ச்சிகள்.